வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஓவியலோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஓவியலோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் ஓவியல் அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில். இந்த ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது. திஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டெமன். ஸ்டெமன் அப்படிங்கிறது மென் அப்படின்னு முடியுதா? ஸோ மென் அப்படின்னாலே மேல்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் அ ஃப்ளவர். திஸ் ஸ்டெமன் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியத்தில் ஸ்டார்டிங் லெட்டர் என்ன இருக்குது? ஆன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டாலே இட் இஸ் த மேல். இந்த ஆண்ட்ரோஷியத்தில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன் இஸ் ஆந்தர், செகண்ட் ஒன் இஸ் ஃபிலமெண்ட். ஆந்தரும் ஆனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆண்ட்ரோஷியம், ஆன் அண்ட் ஸ்டெமன், மென் அப்படின்னு மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இப்படி ஒரு டேர்ம் வந்துட்டாலே இட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் அ ஃப்ளவர். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃப்ளவரில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் நோன் ஆஸ் அ கைனோஷியம். கைனோஷியத்தில் ஜி அப்படிங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேர்ள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள் அப்படின்னா ஃபீமேல் தானே. அப்போது இது ஃப்ளவருடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். திஸ் கைனோஷியம் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ பிஸ்டில். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஸ்டிக்மா, மேலே இருக்கக்கூடியது ஸ்டிக்மா, அந்த டியூப் மாதிரி இருக்கக்கூடியது ஸ்டைலு, அண்டு கீழே பார்த்திங்கன்னா பல்ஜாக இருக்கு இல்லையா நடுவில், தட் இஸ் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியோல் இருக்கும். இப்போது இந்த பிக்சரில் கைனோஷியம் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே இந்த இடத்துல ஓவியோல் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓவியோலோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓவியோலில் ஒரு மெயின் பார்ட் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் நியூசெல்லஸ். நியூசெல்லஸ் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக எக் ஷேப்பில் இருக்கு இல்லையா நடுவில், இந்த பார்ட் தான் நியூசெல்லஸ். இது ஓவியோலோடைய மெயின் பார்ட்டு. இந்த நியூசெல்லஸை என்க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு 2 இன்டிகியூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இது ஒரு இன்டிகியூமெண்ட் அண்ட் இது அவுட்டரில் இருக்கிறது இன்னொரு இன்டிகியூமெண்ட். 2 இன்டிகியூமெண்ட், இன்னர் அண்ட் வெளியே 2 இன்டிகியூமெண்ட் இருக்குது. அண்ட் இந்த 2 இன்டிகியூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஓவியோவில் என்க்ளோஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாலாம் இருக்காது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஓப்பனிங் இருக்குது. லீவிங் அன் ஓப்பனிங். தட் ஓப்பனிங் இஸ் கால்ட் ஆஸ் அ மைக்ரோபைல். மைக்ரோன்னா என்ன அர்த்தம்? சின்னது தானே அர்த்தம். அப்போது இந்த 2 இன்டிகியூமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குது, விச் இஸ் கால்ட் ஆஸ் அ மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சாலஸா அப்படிங்கிற இந்த பேசல் பார்ட் இருக்குது. பேசல் பார்ட்னா பேஸில் இருக்கணும், ஆனால் இது டாப்பில் இருக்குது. ஏன்? இதுக்கு என்ன காரணம்? ஓவியோல் அப்படிங்கிறது ஓவரிக்குள்ளே, அதாவது அந்த கைனோஷியம் அப்படிங்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மேலே ஸ்டிக்மா, அந்த டியூப் மாதிரி இருக்கிறது ஸ்டைலு, அண்ட் கீழே ஓவரி, ஓவரிக்குள்ளே ஓவியோல் இருக்கும். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஓவரி அப்படிங்கிறது என்ன ஆகுது? இப்படி வளைஞ்சிருக்கு. அப்போது கீழே இருக்கக்கூடிய பேஸு இப்படி பெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது? டாப்புக்கு போயிடுது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த சாலஸா அப்படிங்கிறது பெண்ட் ஆகும்போது மேலே வந்துடுது. அண்ட் இந்த ஓவியோல் அப்படிங்கிறது ஓவரி வாலில் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா பை அ ஸ்டாக். ஸ்டாக்னா அந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, பை அ ஸ்டாக், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூனிகுலஸ். நெக்ஸ்ட்டு இந்த நியூசெல்லஸ்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்கில் பார்த்திங்கன்னா 7 செல்ஸ் இருக்குது அண்ட் 8 நியூக்ளியை இருக்குது. இப்போது கணக்கு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியை இருக்கும். அப்போ 7 செல்லுக்கு 7 நியூக்ளியை வரணும், இல்லைனா 8 நியூக்ளியைக்கு 8 செல் வரணும். ஏன்னா ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியை எடுக்கும்போது அப்போ எப்படி 7 செல்லு தான் இருக்குது ஆனால் 8 நியூக்ளியை வருதுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன். இப்போது நியூசெல்லஸ்குள்ளே எம்ப்ரியோ சாக் இருக்குது. அப்போ அதில் ஒரு மதர் செல் இருக்குது. ஒரே ஒரு மதர் செல். அது டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்குது. டிப்ளாய்ட்னா என்ன? 2n அப்படின்னு அர்த்தம். அந்த மதர் செல் மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் அண்டர்கான் பண்ணி 4 டாட்டர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 4 டாட்டர் செல்லுமே ஹேப்ளாய்டு செல்லாக இருக்குது. அதாவது 2n அப்படிங்கிற அந்த டிப்ளாய்டு இங்கே ஹேப்ளாய்டு அப்படிங்கிற எண்ணுக்கு மாறிடுச்சு. ஃபார்ம் ஆன அந்த 4 செல்லில் பார்த்திங்கன்னா 3 செல் டீஜெனரேட் ஆகிடுது.
அண்ட் ஒரே ஒரு செல் மட்டும்தான் என்ன ஆகுது, க்ரோ ஆகி அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து க்ரோத் ஆகுது. நரிஷ்மெண்ட் மூலயமா க்ரோத் ஆகி அந்த செல்லோட நியூக்ளியஸ் என்ன ஆகுதுன்னா இப்போது மைட்டோசிஸ் செல் டிவிஷனை அண்டர்கான் பண்ணுது. மைட்டோசிஸில் ஒரு நியூக்ளியை அப்படிங்கிறது 2 நியூக்ளியாக டிவைட் ஆகுது. திரும்ப இந்த 2 நியூக்ளியை மைட்டோசிஸ் அண்டர்கான் பண்ணி 2 4 ஆகுது. 4 வந்து திரும்ப மைட்டோசிஸ் அண்டர்கான் பண்ணி 4 8 ஆகுது. அதாவது செல் வந்து மியோசிஸ் அண்டர்கான் பண்ணுச்சுன்னா ஒரு செல் வந்து 4 டாட்டர் செல்லாக ஃபார்ம் ஆகும். அப்போ 4ல் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா மைட்டோசிஸ் அண்டர்கான் பண்ணி 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. அண்ட் 8 ஆனது எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், நியூக்ளியை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். நியூக்ளியை அப்படிங்கிறது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. மேலே 3, கீழே 3, நடுவில் 2, டோட்டலாக வந்து 8 நியூக்ளியஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் நியூக்ளியஸை கிளியராக பார்க்கலாம். ரவுண்டாக இருக்கு இல்லையா? 8 நியூக்ளியஸ், நடுவில் 2, மேலே 3, கீழே வந்து இங்கே 3 இருக்குது. இப்போது 8 நியூக்ளியஸ் வந்துருச்சு. 7 செல் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த 3 நியூக்ளியஸை சுற்றி செல் வால் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி, ஸோ 3 நியூக்ளியஸுக்கு 3 செல் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல்லுன்ட்டு. கீழே வந்து 3 நியூக்ளியஸ் வந்து இருக்குது, 1 2 3. அதை சுற்றியும் செல் வால் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது 3 நியூக்ளியஸுக்கு 3 செல் வால் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா 2 நியூக்ளியை வந்து இருக்குது. அந்த 2 நியூக்ளியைக்கு இப்படி ஒரு செல் வால் வந்து பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இது ஒரு செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் டோட்டலாக 1 2 3 4 5 6 7 செல் அண்ட் நியூக்ளியஸ் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 8 நியூக்ளியை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோபைலார் எண்ட், அதாவது அந்த 2 இன்டர்கியூமன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த எண்டில் மைக்ரோபைலார் எண்டில் பார்த்திங்கன்னா 3 செல்ஸ் வந்து இருக்குது, 1 2 3. That 3 cells will form an egg apparatus. அந்த egg apparatusல ஒரே ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸெல்லாக இருக்கும். இந்த இடத்துல இது மட்டும்தான் எக்ஸெல்லாக இருக்குது, which is a female gamete. அண்ட் இங்கே இது கீழே பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் 2 cells வந்து இருக்குது. That 2 cells is called as a synergids. மைக்ரோபைலார் எண்டில் மேலே இருக்கக்கூடியது எக்ஸெல், which is a female gamete. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து இட்ஸ் கால்ட் as synergids. இன்னொரு 3 செல் வந்து சாலசால் எண்டில் வந்து இருக்குது. அதாவது மைக்ரோபைலார் எண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தானே சாலசா. அப்போ அந்த எண்டில் மொத்தம் 3 செல் வந்து இருக்குது, which are called as a antipodal cell. இந்த செல் எல்லாமே we call it as antipodal cell. அண்ட் ரிமைனிங் 2 நியூக்ளியை அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது இல்லையா? ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் 2 நியூக்ளியை is called as a polar nuclei. ஓகே, அவ்வளோதான் இந்த டாபிக். இப்போது நடத்தின அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக 3 சூஸ் வந்து இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டூ இட் ஆஸ் அ செல்ஃப் டெஸ்ட். இதை அட்டன் பண்ணுறது மூலயமா இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு ஒரு ஆன்சரை க்ராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோடய ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஆல்சோ இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியும் வந்து வச்சுருப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாப்பிக்கான பாலினேஷனை பற்றி பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.